யோவான் சுவிசேஷ புத்தகம் 11வது அதிகாரம் 40வது வசனம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை, இந்த கேள்வியை யாரை பார்த்து கேட்கிறார்? உடன் பிறந்த சகோதரன் மார்த்தாள், மரியாள் ஆகிய 2 நபர்களுக்கும் ஒரு சகோதரன். அவன் பெயர் லாசரு. அவன் மரித்து விட்டான். மரணத்தின் பிடியில் இருந்த அவன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைத்து அவர்களை அடக்கம் பண்ணிவிட்டார்கள். மரித்தவர்களை அடக்கம் பண்ணுவதான இயல்பு. 4 நாட்களுக்கு பிறகுதான் இயேசு அந்த இல்லத்திற்கு செல்லுகிறார். அப்பொழுது ஒருவருக்கு ஒருவர் ஆறுதல் சொல்ல முடியாத அளவிலே துக்கம் நிறைந்திருந்த பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்லறையின் அருகிலே சென்றார். அங்கே சூழ்ந்து நிற்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். அப்பொழுது மார்த்தாள் கேட்கிறாள், இப்பொழுது 4 நாட்களாகிவிட்டதே, நாருமே என்று சொல்லி கேட்டாள். அதற்குத்தான் ஆண்டவராகிய இயேசு மார்த்தாளை பார்த்து கேட்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று கேட்டார். வார்த்தைகளை கேட்கிற அன்புக்குரியவர்களே, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்கள் கல்லை அகற்றினார்கள். நடந்தது என்ன? இயேசு கூப்பிட்டார், லாசருவே வெளியே வா என்றார். அவன் கட்டப்பட்டவனாய், பிரேத சிறையினால் சுற்றப்பட்டவனாய் அவன் உயிர்த்தெழுந்து வெளியே வந்தான். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உன் வாழ்க்கையில் எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறாய்? வாழ்க்கை முடிந்துவிட்டது, எல்லாமே பிரதிகூலமாயிருக்கிறது, இனி வாழ வழியில்லை, நிற்க நிலையில்லை என்று தடுமாறி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. ஒன்றும் இல்லாமையில் இருந்து சகலவற்றையும் இருக்கிறதாக அழைக்கிற ஆண்டவராகிய இயேசு இன்றைக்கு ஒரு நம்பிக்கையின் நட்சத்திரமாக உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அழிந்து போய்விட்டது என்று நினைக்கிற காரியத்தில் துளிர்விட்டு உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் வாழ்க்கையின் மறுவாழ்வை ஆண்டவராகி தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறார். அது இப்பொழுதே தெய்வீக வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஒருவேளை சரீரத்தில் அவயவங்கள் செயலிழந்து போயிருக்கலாம். அந்த செயலிழந்து போன அவயவத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்க போகிறது. இப்பொழுதே அது மறுபடியும் செயல்படும்படி கர்த்தர் செய்ய போகிறார். வயிற்று வலியினால், சரீர பலவீனத்தினால் அல்லது எல்லா உறுப்புகளும் செயலிழந்த நிலைக்குள்ளாய் காணப்பட்டிருக்கிறதே என்று நீங்கள் கண்ணீரோடு கூட கலங்கியிருக்கிற உங்களுக்குள் தேவனுடைய மகிமை வந்து இறங்க போகிறது. அற்புதங்களை நீங்கள் காணப்போகிறீர்கள். எனக்கு அன்பு சகோதர சகோதரிகளே, வியாபாரத்தில் நஷ்டமா? தொழிலில் முன்னேற்றமில்லாத நிலையா? படித்துவிட்டு வேலையில்லாத சூழ்நிலை? எல்லாம் முடிந்துவிட்டது, இனிமேல் வாழ முடியாது, இந்த கடனை அடைக்கவே முடியாது என்று நீங்கள் கருதி கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. அருமையானவர்களே, வேதாகமத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 5வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே பேதுருவின் படகில ஏறி பிரயாணம் பண்ணி உபதேசம் செய்த பிறகு உன்னுடைய வலையை வலப்பக்கத்திலே போடு என்று சொன்ன பொழுது அவன் சொல்லுகிறான், முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே வலையை வீசுகிறேன் என்று சொன்ன பொழுது ஆச்சரியப்படும்படியாக வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக திரளான மீன்களை பிடித்தார்கள். 2 படகுகள் நிரம்பி வழியும்படியான மீன்கள் அவர்கள் பிடித்து கொண்டு வந்தார்கள். இந்த சம்பவத்தை பார்த்த பேதுரு பாதத்தில் விழுந்து, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போய்விடும் ஆண்டவர் என்று சொல்லுகிறான். எனக்கு அன்பானவர்களை, கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு செய்ய போகிற அற்புதம் எப்படிப்பட்ட அற்புதம் என்றால், இந்த அற்புதத்தை செய்வதற்கு, பெற்றுக்கொள்வதற்கு நான் தகுதி கொஞ்சமும் இல்லை என்று உங்களை மிகவும் யோசிக்கக்கூடிய அளவிற்கு கர்த்தருடைய மகிமை உங்களை நடத்த போகிறது. உங்கள் பிரச்சனைகள் மாறப்போகிறது. போராட்டத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலையை ஆண்டவராகிய தேவன் கொடுக்க போகிறார். நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவராகிய தேவன் நம்பிக்கையின் மகிமையாக வெளிப்பட போகிறார். நம்பிக்கையை உருவாக்க போகிறார். உன் விசுவாசம் ஒழிந்து போவதில்லை, உன் நம்பிக்கை முடிந்து போவதில்லை. வாழ்க்கையினுடைய மேன்மையை
நிச்சயமாய் அனுபவிக்க போகிறார். ஆண்டவராகிய தேவன் உன்னை கொடுத்திருக்கிற விசேஷமான அபிஷேகம் உன்னை உயிர்ப்பிக்க போகிறது. விசுவாசிக்கிறபடினாலே அந்த மகிமையை நீ காணப்போகிறாய். பிரியமானவர்களே, ஒருவேளை சொல்லலாம், என்னை தூக்கிவிட யாரும் இல்லை, எனக்காக ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லை, எனக்காக ஜெபிக்க கூட ஒருவரும் இல்லை, இந்த உலகத்தில் எல்லாம் வேறு விதமான ஒரு வியாபார சந்தையாய் மாறிவிட்டது, பிஸ்னஸாய் மாறிவிட்டது, பணம் இருந்தால்தான் மதிக்கிறார்கள் என்று மனம் வெதும்பி வேதனைப்பட்டு ஒதுங்கி ஓரம் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிற நண்பு தேவ பிள்ளையே, உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார். உனக்காகவே ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். எல்லாம் அறுதிகுலமாயிருக்கிறது. நேசித்தவர்கள், என் மூலம் நன்மை பெற்றவர்கள், என் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நான் யாருக்கெல்லாம் உதவினோ அவர்களெல்லாம் எனக்கு உரதமாய் வந்துவிட்டார்கள் என்று கலங்கி கொண்டிருக்கிற உன் கண்ணீரை ஆண்டவராகிய தேவன் இப்பொழுது காண்கிறார். இதோ அவருடைய கரம் வந்திருக்கிறது, உன் கண்ணீரை துடைக்கும்படி இறங்கி வந்திருக்கிறது. உன் கண்ணீர்கள் துடைக்கப்படுகிறது, உன் துக்கங்கள் அகற்றப்படுகிறது. நீ விசுவாசிப்பாயா? இதோ விசுவாசிக்கிற உனக்குள்ளே தேவனாகிய கர்த்தர் பலத்த காரியங்களை செய்ய போகிறார். ஆண்டவராகிய தேவனை நோக்கி விசுவாசத்தோடு என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். நிச்சயமாகவே அந்த மகிமை உங்களுக்குள் பிரகாசிக்கும். வானத்தையும் பூமியும் நாங்கள் பார்க்கிற எல்லாவற்றையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இப்பொழுதே தேவனுடைய சமூகத்தில் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற அன்பு தேவ பிள்ளைகள் மேல் உம்முடைய வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே இறங்குவதாக. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னீரேன். இப்பொழுதே ஆண்டவரே, விசுவாசிக்கிற இவர்களுக்குள் மகிமை புறப்பட்டு வருவதாக. இயேசுவின் நாமத்தினாலே மகிமை அவர்களை சந்திப்பதாக. அவருடைய பலவீனங்கள் மாறுவதாக. அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதாக. கடன் பிரச்சனைகள் நீங்கி போவதாக. ஆண்டவரே, நேசிக்கிறவர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி எல்லாரும் கைவிடப்பட்ட நிலையிலே ஒதுங்கி இருக்கக்கூடிய அவர்களுக்குள்ள ஒரு விசேஷித்த வல்லமை இறங்குவதாக. இப்பொழுது எல்லாருடைய கண்களையும் தயவு கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். வல்லமை இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நம்பிக்கை அற்ற நிலையில் இருக்கக்கூடிய இவர்களுக்குள் கர்த்தருடைய மகிமை பிரகாசிப்பதாக, பிரவேசிப்பதாக. லாசருவை உயிரோடு எழுப்பின அந்த தேவ மகிமை ஆண்டவரே, ஒன்றுமில்லாமல் முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றையும் அகப்படாதபடி பிரயாசமெல்லாம் தோல்வியிலே முடிந்ததான பேதுருக்கு கர்த்தருடைய வல்லமை இறங்கி அவனுடைய எல்லா விதமான குறைகளையும் நிறைவாக்கினது போல ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தின் வல்லமை இவர்கள் மேல் இறங்குவதாக. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் அவருடைய பாரங்கள் நீங்கட்டும். என்னென்ன காரியங்கள் எதிர்பார்க்கிறார்களோ எதிர்பார்க்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று மறுபடியும் ஆண்டவரை தேற்றவானாகிய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இப்பொழுது இவர்கள் மேல் இறங்கட்டும். ஆண்டவரே, அந்த குடும்பம் செழிக்கட்டும், வாழ்க்கை மேன்மை அடையட்டும், அநேகர் கண்டு ஆச்சரியப்படும்படி கர்த்தர் நடத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாகவே கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.